வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எம்பவர் யுவர் சைல்டு என்ற தலைப்புல சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எம்பவரிங் அப்படின்னு சொன்னா என்ன? பிள்ளைங்களை தன்னுக்கு தானே ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதுக்கும் அவங்களோட சிறப்பான செயல்கள் என்னெல்லாம் ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் பர்சனல் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் துளி துளியா அவங்களுக்கு அவங்க வயதுக்கு ஏற்ப அவங்க ஒரு மெச்சூர்டு குழந்தையா, ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாதவங்களா, எப்பொழுதும் நிஜம் பேசுறதுக்கு பழக்கம் இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணலாம், நல்ல குழந்தைகளா வளர்க்க முடியும். இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டா, நான் அடுத்த ஜெனரேஷனை சிறப்பாக வளர்க்க வேண்டியதுக்கு ஒரு தாய் தகப்பனும் இதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அதுக்கப்புறம் நெய்பர்ஸ் அப்படின்னு சொன்னா எதிர் வீட்டு குழந்தைங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்களா இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் ஒன்று கூட்டி எல்லாருமே சிறப்பான பவர்ஃபுல்லா இருக்கணும். பவர்ஃபுல்னு சொன்னா அதிகாரம் இருக்கிறது மட்டும் இல்ல, பெரிய பழக்க நடத்தைகளை பிஹேவியர்ல மெச்சூர்டு பிஹேவியர் காட்டுறது கூட சிறப்பான பழக்கம் தான் அப்படின்னு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இது ஹவு டு டெவலப்னு சொன்னா பர்சனல் ஸ்ட்ரென்த். அப்போ பிள்ளைங்களுக்கு முதல்ல உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் பிடிக்கும், எப்படி இருக்க விரும்புறேங்க அப்படின்னு அவங்கள கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி இருக்கிற விரும்புறேன், அப்படி இருக்கிற விரும்புறேன்னு சொல்லுவாங்க. அது சாத்தியமா? நமக்கு இருக்கிற ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல அது செய்யறதுக்கு சாத்தியமா? சாத்தியம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும், சாத்தியம்தான் சொன்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும், எந்த அளவுக்கு முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும். முயற்சி திருவினை ஆக்கும் தான். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அது என்ன அந்த இயல்பு மாறாம அதுல ஒரு விதமான தொய்வும் இல்லாம அந்த வேலைகளை செய்தா நீங்க முயலுக்கு வர முடியும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கைடாவும் ஊக்கம் தருபவர்களாகவும் இருந்தாக்க பிள்ளைங்க அவங்களோட கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணலாம். அதெல்லாம் பர்சனல் ஸ்ட்ரென்த் என்ன, உனக்கு எதெல்லாம் பிடிக்கும், வாட் ஆல் திங்ஸ் யூ வில் டூ, எவ்வளோ நேரம் உன்னால் முடிச்சுட்டு இருக்க முடியும், எவ்வளோ வேலைகளை நீ சிறப்பாக செய்வ அப்படின்லாம் நம்ம கேட்டால் அந்தந்த வேலையை அவங்க சிறப்பாக செய்யறதுக்கு எல்லா விதத்துலையும் முயற்சி பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கலாம். எதெல்லாம் செய்வேன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்த ஒரு 4-5 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம செய்தோம்னு வைங்க, அப்போ ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, ஹவு வி கேன் ஆல்சோ டெவலப் இன் தட் சேம் லைன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம வீட்டில் மட்டும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட சேர்த்தா அவங்களுக்கு என்ன இருக்கு, அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது அவங்க ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஐடியாஸ் ரொம்ப தூரம் என்ன விருந்து பரவலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பரவவில்லை என்ன சொன்னால் அந்த நோக்கம் ஒரே ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். ஆனால் இதுவே ஒரு 2-3 பிள்ளைங்களை நடுவில் உட்காந்து வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் ஐடென்டிட்டி வேணும், அவங்க என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்லாம் கேட்டு அந்த வீக்னஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது, ஸ்ட்ரென்த் என்ன அது எப்படி இன்னும் பலப்படுத்திக்கிறது, அது ரெண்டுமே சொல்லலாம். அப்போ அதுக்கு நடுவில் ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். 2 பீரியடுக்கு நடுவில் ப்ரேயர் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட நாட்டுப்பற்று, தேசத்துக்காக நம்மளால என்ன செய்ய முடியும், தேசத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது, தாய்நாடு நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்ம அதுக்கு பிரதியா தாய்நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், அது போலையும் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை கைடு பண்ண முடியும். இது அடுத்ததா அப்புறம் நடுவில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். இதில் இன்னொன்று, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, வகுப்பறையில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நல்லபடியாக அந்தந்த டெஸ்ட்டு நல்லபடியாக எழுதணும், நாளைக்கு நல்லா படிக்கிறதுக்கு நல்ல குணம் வேணும், மனது ஒருமுகப்பட்டு படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணலாம். ஏன்னா ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம்னு சொல்லி கொடுக்குறோம். அதனால் கடவுளே நல்லபடியாக மனசு ரொம்ப ஓடி போகுது, பக்கத்து வகுப்புக்கு போய் கேம் ஸ்பிரிட்டில் நிற்கிறது, அதை விட்டு இப்போ இங்கேருந்து சரித்திரம் படிக்கிறதுக்கு எனக்கு துணைக்கு வாங்க அப்படின்னு கடவுளை கூப்பிட்டா எப்பவும் வருவார், துணைக்கு வருவார். ஏன்னா கடவுள் கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல அளவுக்கு வேல்யூஸ் அப்புறம் ரிலையபிலிட்டி ரெண்டுத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம். இது ரெண்டும் சொல்லிக் கொடுத்தா என்ன ஆகும்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் பிஹேவியர் வரும். தொடர்ந்து எப்பொழுதும் ஒரு போல we can depend on them அப்படின்ற ஆசிரியருக்கு ஒரு நம்பிக்கை வரும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டா அந்த பிள்ளைங்க அந்த வேலையை நல்லா செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரதுக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் ஒரு மாதிரி வேலை செய்யணும்னா அந்த ரிலையபிலிட்டி, சொல்ற வேலையை எப்பொழுதும் சிறப்பாக செய்து அதில் அவங்களுக்கு தொய்வில்லாமல் இருக்கின்ற பொழுது நம்மளை பற்றின ஒரு நல்ல நம்பிக்கை பெரியவங்களுக்கு வரும். இதை இது போல கருத்துக்களை நம்ம பிள்ளைங்க முன்னாடி சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். சமீபத்தில் ஒரு பேரண்ட் கிட்ட பேசும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அப்போ அவங்க அந்த குழந்தைக்கு அப்பா சொல்றாங்க, இது என்ன டாக்டர் ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுத்தா வருமா, இதை தொடர்ந்து சொல்ல வேண்டாமா? ஆமாம், தொடர்ந்து சொல்லணும். இப்போ வாரம் அந்த பிள்ளைங்களை எங்கிட்ட அனுப்புங்க, ஐ ஷல் கைட் தெம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
ஸோ இதனால் என்ன ஆகும், சில பிஹேவியர்லாம் திஸ் ஹாஸ் டு பி டன் ரெகுலர்லி. சில தேர் ஆர் பேரண்ட்ஸ் தே டோன்ட் ஹேவ் த டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்கை அவங்கள வளர்க்குறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் ஹவு அதர்ஸ் கேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த கேள்விக்கு இது என்ன கிடையாது, யார் கையிலையும் பதில் கிடையாது. ஸோ வி ஷுட் புட் ஃபோர்த் அவர் டைம். என்ன பண்ணணும், நம்மளோட நேரத்தை செலவாக்கி பிள்ளைங்களுக்கு நம்ம இது தொடர்புடைய செய்திகளை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.